Hello guys, நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான நவம்பர் 2023 எக்ஸாமினேஷன் அதான் செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றின லேட்டஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் சோர்சஸ் மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேஜ் வைஸ் வந்து ரிசல்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டே வந்துட்டே இருப்பாங்க. அதாவது ரிசல்ட் செக்ஷன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். பேஜ் வைஸ் வந்து ஒவ்வொரு பேஜாக ரிசல்ட் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டல் எல்லா பார்ட்டாக பண்ணும்போது அந்த பேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்லோட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஓவரால் ஆல் பேஜஸ்க்கான அந்த ஆல் பேஜஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அப்லோட் பண்ண அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ப்ராசஸ் அதாவது ஃபைனல் செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோயிங் ஆன், ஃபைனல் செக்கிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஃபைனல் செக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். என்னென்னா ஒன்ஸ் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, சிஓஇன்னு சொல்லி, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்ரூவ் வாங்கிட்டு இந்த டேட்டில் வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் ரிசல்ட்டை அப்படின்னு சொல்லி சிஓஇ வந்து டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க, அதாவது பப்ளிஷ் அப்படின்றது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் செக்கிங் ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸ் தான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஒன்ஸ் அடுத்து சிஓஇ வந்து எந்த டேட்டில் இன்ஃபார்ம் பண்ண எந்த டேட்டை வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ண போகிறாரு, டிசைட் பண்ண போகிறார் அப்படின்றது அது என்னன்னு தெரியல. பட் இருந்தாலுமே இப்போ போகிற சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நானுமே நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது படி தான் என்ன நடக்கும், ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி மார்ச் 29 எப்படி மார்ச் 29 ஏப்ரல் 6 இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகலாம். பட் ஆனால் இதுக்கிடையில் வேறு ஏதாவது அப்டேட் எது வந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மூலமாக கன்வே பண்ணுறேன். தேங்க்யூ.